Hello friends, welcome to my channel Beginner to Banker. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் இருக்கிற சில சம்ஸ் எல்லாம் ஷிஃப்டிங் அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுங்கற மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் யாராவது நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க and முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஷிஃப்டிங் அப்ரோச் யூஸ் பண்ணி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் உள்ள சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணனும்னு வீடியோ போட்டுருக்கேன். சோ அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான அப்ரோச்சஸும் சொல்யூஷனும் இந்த சைடில் சால்வ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஸோ மொதல் ஒரு சம்மை மட்டும் நான் பேசிக் மெத்தட் அண்ட் தென் ஷிஃப்டிங் சால்வ் பண்ணுறேன். ஸோ பேலன்ஸ் உள்ள சம்னா ஷிஃப்டிங் மெத்தட் மட்டும் பண்ணி சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கொஸ்டின் டிஸ்பிளே அடிச்சு பாருங்கள். அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேயும் ஒரு 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேயும் போனால் 10 ஹவர்ஸில் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. இன்கேஸ் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அப்ஸ்ட்ரீம்லேயும் 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போனால் 13 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் பார்ப்போம். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸோ ஃபார் தட் டைம் என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஸ்பீடு தான் தெரியாது, பட் நமக்கு டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30 இப்போது போட்டோட ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம் சரிங்களா. போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு எக்ஸு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு ஒய். நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறானா. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு நமக்கு என்ன வரும், ஸோ அப்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் சரிங்களா. எக்ஸ் மைனஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன வரும், எக்ஸு ப்ளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 30 கிலோமீட்டரை வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான்னு சொல்லியிருக்கு. 30 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 30 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய்யா ப்ளஸ் 44 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ 44 டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ டோட்டல் எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 10 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணியிருக்கான், 40 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ 55 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ இதனால் எனக்கு எவ்வளோ வருது, 13 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2 சரிங்களா. இப்போது நம்ம 2 ஈக்குவேஷன் பயன் பண்ணிட்டோம். இப்போ ஏதாச்சும் ஒரு இதை சால்வ் பண்ணோம்னா நம்ம இன்னொரு இதை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் எதனாலும் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் உள்ளதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ அப்ஸ்ட்ரீம் உள்ளதை கேன்சல் பண்ணணுன்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. புரியுதுல்ல. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ ஏதாச்சும் ஒரு சைடை வந்து நான் கேன்சல் பண்ணணுன்னா நான் இதை வந்து அப்ஸ்ட்ரீம் உள்ள கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் எப்படி என்ன வரும்னா ஈக்குவேஷனு 120 வருமா. ஸோ 120 எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். அண்ட் தென் இது எவ்வளோ வரும்னா 4 டைம்ஸ்னால் 160 176 வருமா. 176 எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். ஸோ 4 × 10 வந்து 40 ஹவர்ஸு. அண்ட் தென் 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணனா 120 எக்ஸ் மைனஸ் ஒய் 165 வருமா. ஸோ 165 எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 3 × 13 வந்து 39 சரிங்களா. ஸோ இது 2 ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா அப்ஸ்ட்ரீம் கேன்சல் ஆகும். ஸோ இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 11 வருமா. ஸோ 11 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40 மைனஸ் 39 வந்து 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ எவ்வளோ வரும்னா எனக்கு 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். ஏன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கிட்டு போயிடும், இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்.
ஸோ அந்த 11 km/h என்னன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஒய்யோட வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துருக்கோமா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு 11 km/h. சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ஒய் வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாமா. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது, நான் எதுலனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் ஒய் வந்து 11. ஸோ இந்த 11 எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணோன்னா எனக்கு எவ்வளோ வரும், 30x - y. ஸோ இந்த 11 இங்கே அப்ளை பண்ணோன்னா 44/11 ஈக்குவல் டு 10 ஹவர்ஸ்னு வரும். ஸோ 44/11 வந்து 4. ஸோ 4 இங்கே போச்சுன்னா 10 - 4 வந்து 6ன்னு வருமா. ஸோ 30x - y ஈக்குவல் டு 6ன்னு வரும். அப்போ x - y வேல்யூ எவ்வளோ வரும், 5 km/h வருமா. ஸோ x - y வேல்யூ வந்து 5 km/h. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நமக்கு 5 km/h. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடும் கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நான் போட் ஸ்பீடு ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 11 + 5 வந்து 16, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 8. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு 8 km/h. அண்ட் தென் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 11 - 5 வந்து 6. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணினா எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 3. ஸோ இதை 8 + 3 வந்து 11. ஸோ 8 - 3 வந்து 5. சரிங்களா. இது வந்து பேசிக்கான ஒரு ஃபார்முலா மெத்தட் வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 11, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 5, கடைசியாக போட்டோட ஸ்பீடு வந்து 8, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 3. சரிங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மை அப்ரோச் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் மெத்தட். சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்டிங் அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 30 km வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறானா. ஸோ 30. ஸோ 44 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ 44. ஸோ டோட்டலாக எனக்கு 10 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் தென் என்ன செய்கிறான், 40 km வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ 55 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் எனக்கு எவ்வளோ வருது, 13 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ இது வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து கீழே எழுதிக்கலாம். ஸோ இது 30, 55, 44, ஸோ 10. ஸோ ஏன் எழுதுறேன்னு புரியுதில்ல. ஸோ இது ரெண்டே நான் கீழே எழுதுனா எல்லாமே இன்க்ரீஸ்லேயே போதும். ஸோ ஏதாச்சும் ஒன்று டிகிரீஸில் போனால் தான் நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் அது கீழே எழுதியிருக்கேன். ஸோ 40 km அப்ஸ்ட்ரீமில் போகிறான், 55 km டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டலாக எனக்கு 13 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் 30 km அப்ஸ்ட்ரீமில் போய் 54 km டவுன் ஸ்ட்ரீமில் போனால் எனக்கு 10 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா. இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, இதில் வந்து 95 km வருது. ஸோ இதில் வந்து 74 km வருது. ஸோ நம்ம வந்து அந்த கிராஸ் ஷிஃப்டிங் ஒன்று பண்ணுவோம், அது இதில் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ராப்பர் ஷிஃப்டிங் பண்ணுவோம். ஸோ பாருங்கள். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா. ஸோ இதில் எவ்வளோ குறையுது, எனக்கு 10 குறையுதா. ஸோ இதில் எவ்வளோ குறையுது, 11 குறையுது. சரிங்களா. ஸோ நம்ம இப்போது எதனாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், அப்ஸ்ட்ரீம் உள்ளதை ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ 10 குறைஞ்சா அகெயின் 20, 10, 0. ஸோ இதில் 11 குறையுதா. ஸோ 33, 22, 11. அப்போது இதில் எவ்வளோ கூடுது பாருங்கள், 3 கூடுது. 3 வந்து குறையுதா. ஸோ 3 குறைஞ்சிச்சின்னா 7, 4, 1. சரிங்களா. ஸோ ஃபைனலாக டவுன் ஸ்ட்ரீம் டைம். ஸோ ஃபைனலாக எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 11 km/h. புரியுதுல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பில் என்ன ஷிஃப்ட் ஆகுதோ அதை தான் நான் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நேற்று உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதில் என்ன ஷிஃப்ட் ஆகுதோ அதை தான் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் வந்து அப்ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 10 குறையுது, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 11 குறையுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை நான் 0 பண்ணுறேன். ஸோ 0 பண்ணேன்னா 10 குறைஞ்சா 20, 10, 0. அதே மாதிரி இதில் 11 மைனஸ் டிகிரிஸ் ஆகுதா. ஸோ 33, 22, 11. சரிங்களா. ஸோ இதில் 10 குறைஞ்சி டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 11 குறைஞ்சா எனக்கு டைம் வந்து 3 ஹவர்ஸ் டிகிரிஸ் ஆகுது. ஸோ இதே பேட்டர்ன் தான் கடைசி வரை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம்னா இது வந்து 7, அடுத்து 4, அடுத்து 1. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 11 வந்து டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸு. ஸோ டைம் வந்து எனக்கு 1. ஸோ இது பண்ணுன்னா எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் டைம் வந்து 11 km/h வரும். சரிங்களா. ஸோ இந்த 11 km/h என்னென்ன அர்த்தம்னா, இதுக்கு என்ன மீனிங்னா நான் நேற்றே சொன்னேன்ல.
ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்ரு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஸ்பீடு வந்து ஹிட்டனாக இருக்கும். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன வருத்தனா கடைசியாக எனக்கு 11, இதோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தானே. ஸோ x + y = 1 வரும். ஸோ இந்த x + y இங்கே வந்துடும்ல. ஸோ 1 இங்கே வந்துடும். அதனால தான் இந்த ஸ்பீடு வந்து ரைட் சைடில் போயிருங்கிறதுனால தான் நம்ம இதை ஹிட்டனாக இது எழுதாமே வச்சுருக்கோம். சரிங்களா, இல்லைனா பிகினர்ஸ் யாருன்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே ஏபின்னு எடுத்துகிட்டு கடைசி வரையும் கூட ஷிஃப்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு 11 km/h வந்துருச்சு. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த 11 எடுத்து இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 2ல் எதுலனா நான் அப்ளை பண்ணலாம். ஸோ 11 வந்து நான் 55 அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன வரும்னா 40, இந்த 11 55 அப்படி டிவைட் பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும், இது வந்து டிஸ்டன்ஸ் 55 கிலோமீட்ரு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 11. ஸோ எனக்கு டைம் கிடச்சிருமா. ஸோ 55/11 வந்து எவ்வளோ வரும்னா 5 ஹவர்ஸ்னு வரும். ஸோ 5 ஹவர்ஸு இங்கே வந்து 13 இருக்கும். சரிங்களா, ஸோ டைம் இதெல்லாம் இது வந்து கவர் பண்ணுற டிஸ்டன்ஸு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட டைமு. ஸோ டோட்டல் டைம் எனக்கு. ஸோ 5 இந்த 13 மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும்னா இது வந்து 40 x - y. ஸோ 8ன்னு வரும். ஸோ x - y அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 40 × 8 வந்து 5ன்னு வரும். அப்போது எனக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 5 km/h வரும். புரியுதுங்களா. ஸோ இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி மெதுவாக உங்களுக்கு எடுத்துக்கிடுறேன். இல்லைனா நம்ம டேரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ 11 நான் இதில் டிவைட் பண்ணணும்னா 5 அங்கிட்டு கொண்டு போனால் 8. ஸோ 40/8 வந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 5 km/h. இவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடு தானே கேட்குறாங்க. ஸோ 2 ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, சாரி போட்டோட ஸ்பீடு. 11 + 5 வந்து 16/2 8. ஸோ அது வந்து போட்டோட ஸ்பீடு. ஸோ 11 - 5 வந்து 6/2 வந்து 3. ஸோ அது வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சரிங்களா, நீங்கள் அந்த ஷிஃப்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் என்ன ஷிஃப்ட் ஆகுதோ அதை தான் நீங்கள் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, ஸோ இதில் 10 இதில் 11 டிகிரிஸ் ஆகுதுல்ல. ஸோ அதே பேட்டர்னில் தான் நீங்கள் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 42 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான், 81 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் 8 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் தென் 48 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான், 54 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் 7 ஹவர்ஸ் ஆகுது. டைம் டேக்கன் பை அ போட் டு கவர் 90 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பேசிக் மெத்தட் வேணும்னா ஷிஃப்டிங் மெத்தட்லேயே டேரெக்டாக போடலாம். 42 கிலோமீட்டர் வந்து எனக்கு வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ 81 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 8 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் தென் 48 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ 54 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் வந்து 7 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பிகினர்ஸ் யார் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கோடு கூட போட்டு வச்சுக்கோங்க சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இது வந்து அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸு, இது வந்து டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸு, இது வந்து டோட்டல் டைமு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். இப்போது இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 27 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி இப்போ டிக்ரீஸ் ஆகிறதா நம்ம 0 கொண்டு போவோமா. ஸோ இதே மாதிரி 0 கொண்டு போவோமா. ஸோ 54லேருந்து 27 மைனஸ் பண்ணால் 27. ஸோ 27லேருந்து -27 மைனஸ் பண்ணால் 0. அண்ட் தென் இதில் 27 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இதில் வந்து 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ ஆஸ் யூஸ்வல் 6 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 48 + 6 வந்து 54. 54 + 6 வந்து 60. ஸோ டைம் பாருங்கள், டைம் வந்து எனக்கு 1 ஹவர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் 1 ஹவர் டிக்ரீஸ் பண்ணோம்னா 6 5. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, டைம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 60/5. அப்போது 12 km/h வரும் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ வரும். ஸோ இந்த 12 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. சரிங்களா. ஸோ இந்த 12 வந்து நீங்கள் 2ல் எதுலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் அந்த 12 வந்து இந்த 42ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ வருமா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 48/12 வந்து எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும், 4 ஹவர்ஸ் வருமா. ஸோ இந்த 4 வந்து இங்கிட்டு போயிடுச்சுன்னா 7 - 4 வந்து எனக்கு 3 ஹவர்ஸ் வரும். அப்போது இந்த 3 வந்து இந்த 54ஆல் டிவைட் பண்ணோம்னா 18 km/h வரும். அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 18 km/h. நீங்கள் வேணால் இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி கூட பாருங்களேன். இந்த 48 இந்த 12 டிவைட் பண்ணால் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடோட டிவைட் பண்ணோம்னா எனக்கு வந்து எவ்வளோ 4 ஹவர்ஸ் வருமா. ஸோ இந்த 54 இந்த 18ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 ஹவர்ஸ் வருமா. ஸோ 4 + 3 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க,
90 கிலோமீட்டரை போட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ போட் ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 12 + 18, அப்போது போட்டோட ஸ்பீடு வந்து 15 வரும். ஸ்டீமோட ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 6/2 வருமா, அப்போது 3 km/h. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து 15 km/h, ஸ்டீமோட ஸ்பீடு வந்து 3 km/h. என்ன கேட்டிருக்கானுங்க, 90 km வந்து போட் ஸ்பீடில் ஸ்டில் வாட்டரில் போனால் எவ்வளோ டைம் ஆகும் கேட்டிருக்காங்களா. ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் வந்து 90 km, போட்டோட ஸ்பீடு எவ்வளோ 15. ஸோ டைம் எவ்வளோ ஆகும்னா 6 hours ஆகும். சரிங்களா, புரியுதுல. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் என்ன ஷிஃப்ட் ஆகுதோ அதை தான் கடைசி ஃபாலோ பண்ணணும். இது ஒன்று மட்டும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைப்பான சம்ஸுக்கு எப்படி கேட்டாலும் உங்களால் ஷிஃப்டிங் பண்ணி அந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ பேசிக் இந்த பேசிக் அப்ரோச் பண்ணோம்ல, அதை விட இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதே டைப்பான சம்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ தேர்ட் சம் பாருங்கள். இப்போது 84 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான், 96 km வந்து அப் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் 7 hours ஆகுது. அண்ட் தென் 70 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான், 36 km வந்து அப் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் வந்து 4 hours ஆகுது. ஸோ போட்டோட ஸ்பீடு என்னென்னு கேட்டிருக்கானுங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம், நல்லா கிளியராக கவனிங்க. ஸோ 96 km வந்து அப் ஸ்ட்ரீமில் போகிறான், ஸோ 84 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் அவனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 7 hours ஆகுது. அண்ட் தென் 36 km வந்து இது வந்து அப் ஸ்ட்ரீமு, இது வந்து டவுன் ஸ்ட்ரீமு. சரிங்களா. ஸோ 36 km வந்து அப் ஸ்ட்ரீமு, 70 km வந்து டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ டோட்டல் அவனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 4 hours ஆகுது. சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க. இப்போது இதில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, இதில் வந்து 60 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 14 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ ரெண்டுமே டிக்ரீஸிங் பேட்டர்னாக தான் இருக்குது. இப்போது டைம் லெவல் டிஃபரன்ஸ் வந்துருக்குன்னா 3 hours டிஃபரன்ஸ் வந்துருக்கு. சரிங்களா. இதுக்கு முந்தின உள்ளதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, இங்கே என்ன வேல்யூ வந்துச்சோ ஸோ அடுத்தடுத்து 2 வேல்யூவில் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடும். ஸோ இதில் டவுன் ஸ்ட்ரீமில் கொண்டு போனாலும் அடுத்தடுத்து 2 வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கு. ஸோ 96லேருந்து 36 60 குறையுது. ஸோ அகைன் 60 குறைஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி இங்கே 36 தான் இருக்குது. ஸோ 60 குறைக்க முடியாது. ஸோ நான் 36 தான் குறைக்க முடியும். சரி தானே, கான்செப்ட் புரியுதுல்ல. ஸோ ஆல்ரெடி 60 குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு 60 எடுக்கலான்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே 36 தான் இருக்குது. ஸோ நான் வந்து 60 குறைக்க முடியாது, 36 தான் குறைக்க முடியும். ஸோ எனக்கு நான் இந்த இதில் போனேன்னா எனக்கு இது கஷ்டம். இப்போது நெக்ஸ்ட் நான் இதில் 14 ஷிஃப்ட் பண்ணேன்னா இதில் 60 வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. புரியல, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து எனக்கு 60 குறைஞ்சிருக்கா, ஸோ இதில் வந்து 14 குறைஞ்சிருக்கு. ஸோ நான் ரெண்டாவது 60 குறைக்கலான்னு பார்த்தா எனக்கு இங்கேயே 36 தான் இருக்குது. ஸோ நான் 60 குறைக்க முடியாது. ஸோ அப் ஸ்ட்ரீமில் விடுங்க. ஸோ ரெண்டாவது இப்போ டவுன் ஸ்ட்ரீம் பாருங்களேன், டவுன் ஸ்ட்ரீமில் இப்போ எனக்கு 14 குறைஞ்சிருக்கா. ஸோ இதில் நான் அங்கே 14 எடுக்கலாம். ஸோ நான் இன்னொரு 14 எடுத்தேன்னா இங்கே 14 எடுத்தேன்னா இங்கே 60 தான் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் 60 வந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 60 தானே வரணும். ஆனால் எனக்கு 36 இருக்கிறதுனால என்னால் இந்த டவுன் ஸ்ட்ரீம் வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, இப்போது டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 60 km குறையுதா. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் 60 km குறைஞ்சிச்சுன்னா அப் ஸ்ட்ரீமில் வந்து 60 km வந்து குறைஞ்சிச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 14 km வந்து குறையணும்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 60 km குறைஞ்சிச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 14 km வந்து குறையணும். அப்போது அப் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 36 km குறைஞ்சிச்சுன்னா எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் எத்தனை கிலோமீட்டர் குறையும் பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times 3 times. ஸோ 42/5 வருமா. புரியுது, நல்லா கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது அப் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 60 km வந்து குறைஞ்சிச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 14 km வந்து குறையணும். ஆனால் இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஷிஃப்டிங்கில் எனக்கு அப் ஸ்ட்ரீமில் 36 km தான் குறையுது. ஸோ எனக்கு 36 km குறைஞ்சா டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ குறையணும்னா 42/5 குறையணும். சரிங்களா. ஸோ ஸோ இப்போ நான் ரெண்டாவது என்ன செய்யறேன், இது ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா இப்போ 36 km குறைஞ்சி 0 வந்துச்சு. ஸோ இந்த 70லேருந்து
ஸோ இந்த 70லேருந்து இந்த 42/5 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 350 42 மைனஸ் பண்ணிங்கன்னா 308ன்னு வருமா? ஸோ 308/5ன்னு வரும். சரிங்களா? ஸோ ரைட் சைட்லையும் அதே மாதிரி தான். இப்போது 60 கிலோமீட்டர் வந்து நான் அப்ஸ்ட்ரீமில் குறைச்சேன்னா எனக்கு டைம் வந்து 3 ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ நான் 36 கிலோமீட்டர் குறைச்சேன்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும்னா 5 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ், ஸோ 9/5 குறையணும். ஸோ 9/5 குறையணும்னா இப்போது 4 மைனஸ் 9/5 ஸோ 11/5ன்னு வரும். ஸோ இப்போ ஈஸி. ஸோ 308/5 இன்ட்டு 5/11 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 22, ஸோ 8 டைம்ஸ். அப்போது எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 28 km/h. சரிங்களா? ஸோ இந்த 28 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 84ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 84/28 வந்து 3 ஹவர்ஸா? ஸோ 3 ஹவர்ஸ் வந்து இங்கிட்டு போச்சுன்னா 7 - 3 வந்து 4. ஸோ 4ஆல் 96 வச்சு இந்த 4ஆல் டிவைட் பண்ணோன்னா எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 24 km/h வரும். சரிங்களா? இவங்க என்ன கேட்குறாங்க? போட்டோட ஸ்பீடு தானே கேட்குறாங்க. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து 26. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து 26 km/h. ஸோ புரியல என்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ அகைன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 96, 84, 7, 36, 74. இப்போது அப்ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 60 குறையுது, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 14 குறையுது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நான் 60 தான் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு 36 இருக்கிறதுனால என்னால் 60 இது பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போது 60 கிலோமீட்டர் வந்து எனக்கு அப்ஸ்ட்ரீமில் குறைஞ்சா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 14 கிலோமீட்டர் குறையணும். இன்கேஸ் எனக்கு 36 கிலோமீட்டர் இருக்குல்ல, இந்த 36 வந்து அப்ஸ்ட்ரீமில் குறைஞ்சா டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ குறையணும்னா 42/5. அதாவது இதை கேன்சல் பண்ணோன்னா 3 வந்து இங்கே வந்துடும். 42/5 கிலோமீட்டர் வந்து குறையணும். ஸோ ஆல்ரெடி இங்கே 70 இருக்கா? ஸோ 70லேருந்து எனக்கு 42/5 தான் குறையணும். ஸோ 70லேருந்து நான் 42/5 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 350 மைனஸ் 42 வந்து 308/5ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதை தான் நான் 308/5ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் டைமுக்கும் பண்ணணும். இப்போ நான் 60 கிலோமீட்டர் வந்து எனக்கு அப்ஸ்ட்ரீமில் குறைச்சேன்னா எனக்கு டைம் வந்து 3 ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ நான் இப்போ 36 கிலோமீட்டர் குறைச்சேன்னா எனக்கு டைம் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும்னா 9/5 வந்து டிக்ரீஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த 4லேருந்து இந்த 9/5 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11/5ன்னு வரும். ஸோ 11/5 வந்து டைம் குறைஞ்சிருக்கா? ஸோ இது இப்போ டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸு, இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிற டைம். ஸோ இதை கேன்சல் பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும்னா 308/5/11/5ன்னு வரும். ஸோ அந்த 5 மேலே போயிடும். ஸோ 11 டைம்ஸில் கேன்சல் பண்ணனா 28ன்னு வரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 28 km/h வரும். ஸோ இந்த 28 அந்த 84 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 3 ஹவர்ஸ் வரும். ஸோ 3 இங்கிட்டு போச்சுன்னா 4 ஹவர்ஸ் வரும். சரிங்களா? அந்த 4 இந்த 96ல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு 24 km/h வரும். ஸோ 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு போட்டோட ஸ்பீடு வந்து 26 km/h. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா சம்முக்கும் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் 2 சம் வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள் மெதுவாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 7.2 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க அண்ட் 3.2 km வந்து அப் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. ஸோ டோட்டலாக 2 ஹவர்ஸ் ஆகுது. இன்கேஸ் 1.5 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போய் ஒரு 0.6 km அப் ஸ்ட்ரீமில் போனால் எனக்கு 24 மினிட்ஸ் ஆகுது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ பாயிண்ட் எல்லாம் எடுத்துருங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் கேஸில் வந்து 32 km. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 72 km. ஸோ டோட்டல் ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸா? ஸோ 20. ஏன்னா 3.2 இருக்குல்ல, ஸோ நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 32, 7.2 வந்து 72, 2 ஹவர்ஸ் வந்து 20 ஹவர்ஸு. அண்ட் தென் என்ன வருது, அப்ஸ்ட்ரீம் வந்து 6 km, 0.6ஆ? ஸோ அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 6 km வரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 1.5னா எனக்கு 15 km வரும். ஸோ 24 மினிட்ஸா? ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 240 மினிட்ஸு. 240 மினிட்ஸ்னால் 4 ஹவர்ஸு. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இப்போது எனக்கு இதில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 25, 26 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் எவ்வளோ எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, 55, 57 டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ 57 டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? போன சம் மாதிரியே தான் கான்செப்ட் இதுலேயும். ஸோ இதில் டிக்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 16 வந்து டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ இதில் 32 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு 26 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீம் வந்து 26 கிலோமீட்டர் மைனஸ் ஆகி எனக்கு செகண்டில் வந்து 6 வருது. ஆஸ் யூஸ்வல் இதில் 15, இதில் வந்து டைம் வந்து 16 ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் மாதிரி பண்ணலாம். எனக்கு இது வந்து இது அப்ஸ்ட்ரீமு, இது டவுன் ஸ்ட்ரீமு, இது வந்து டைமு. சரிங்களா, அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் இதெல்லாம். ஸோ எனக்கு 26 கிலோமீட்டர் டிக்ரீஸ் ஆனால் என்னோட டவுன் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுனா 57 கிலோமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகணும். சரிங்களா, ஸோ இப்போ எனக்கு 6 கிலோமீட்டர் தான். இப்போ நான் அடுத்து ஷிஃப்டிங் பண்ணும்போது எனக்கு இங்கே 0 வந்தால் போதும், நான் 26 ஷிஃப்ட் பண்ண முடியாது. புரியுதுல்ல? ஸோ அதே மாதிரி இதில் வந்து 15 தான் ஷிஃப்ட் பண்ண முடியும், அந்த 57 ஷிஃப்ட் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ நான் 26 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் வந்து ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 57 கிலோமீட்டர் வந்து லெஸ் ஆகணும். ஸோ இன்கேஸ் நான் 6 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் வந்து நான் லெஸ் பண்ணேன்னா எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ இதாகணும்னா இது வந்து 13 வரும், இது வந்து 3 வருமா, 3 × 2 6, ரைட். இந்த 3 இங்கிட்டு போச்சுன்னா 171/13 வரும். சரிங்களா, ஸோ 171/13 வருதா. ஸோ எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் என்ன இப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, 15 இருக்கா. ஸோ 15 வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15 மைனஸ் 171/13. ஸோ இந்த 13 இங்கே கொண்டு பண்ணிங்கன்னா 195 வருமா. 15 × 13 வந்து 195. ஸோ 195 மைனஸ் 171, ஸோ 24 வருமா. எஸ், ஸோ 24/3 வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ இது வந்து நான் டவுன் ஸ்ட்ரீம் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா, இப்போது டைமுக்கு கண்டுபிடிப்போம். இங்கே எழுதுறேன். ஸோ 26 கிலோமீட்டர் வந்து எனக்கு அப்ஸ்ட்ரீமில் லெஸ் ஆச்சுன்னா டைம் வந்து எனக்கு 16 ஹவர்ஸ் லெஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இன்கேஸ் என்னோடய அப்ஸ்ட்ரீமில் வந்து 6 கிலோமீட்டர் லெஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லெஸ் ஆகணும் பாருங்கள். ஸோ இது 13, இது வந்து 3, ஸோ 3 × 16 வந்து 48. ஸோ 48/3 வந்து 48/13 வந்து லெஸ் ஆகணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு 4 இருக்கா. ஸோ 4 மைனஸ் 48/3, சார் 48/13. ஸோ 13 × 4 வந்து 52. 52 மைனஸ் 48 வந்து 4. ஸோ 4/13 வந்து எனக்கு ஃபைனலாக இருக்கும். ஸோ 4/13. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 24/3. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட டைம் வந்து இங்கே 13. ஸோ இந்த இங்கே 24/13 அண்ட் தென் இதில் வந்து 4/13 வருமா. ஸோ 13 மேலே போயிடும். ஸோ 13 கேன்சல் ஆயிரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 6 km/h வரும். சரிங்களா, அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும். இந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 72/6 வந்து 12. ஸோ 12 வந்து இங்கிட்ட போயிடுச்சுன்னா 8. ஸோ 8ஆல் இந்த 32ஆல் 8 டிவைட் பண்ணோம்னா எனக்கு 4ன்னு வருமா. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 4 km/h வரும். சரிங்களா, ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, போட்டோட ஸ்பீடு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 6 + 4 வந்து 10. அப்போ போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு 5 km/h. புரிதல் என்ன பண்ணியிருக்கேன்னு. அகைன் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 32 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான், 72 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டலாக எனக்கு 20 ஹவர்ஸ் ஆகுது. இன்கேஸ் 6 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீம்லேயும் ஒரு 15 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போனால் டோட்டல் வந்து எனக்கு 4 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஷிஃப்டிங் படி இப்போ நான் என்ன பண்ணணும், இதில் 26 ஷிஃப்ட் ஆச்சுன்னா செகண்ட் ஸ்டெப்பும் 26 ஷிஃப்ட் ஆகணுமா. ஸோ எனக்கு 26 இல்லை, ஸோ 6 தான் இருக்குது. அதே மாதிரி 57 ஷிஃப்ட் பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப்லேயும் 57 தான் பண்ணணும். ஸோ பார்த்தா இங்கே 15 தான் இருக்குது. ஸோ லாஜிக் என்னன்னா, ஸோ நான் 26 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் லெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து 57 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் லெஸ் ஆகணும். ஆனால் இப்போ எனக்கு 6 கிலோமீட்டர் தான் டவுன் ஸ்ட்ரீமில் லெஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இதை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 171/13 வரும். சரிங்களா, ஸோ இந்த 171/13 இந்த 15ஆல் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 195 மைனஸ் 171. ஸோ 24/13 வரும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து 24/13. இதை டவுன் ஸ்ட்ரீமில் என்ன டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணணுமோ அதே தான் டைமுக்கு பண்ணணும். ஸோ நான் 26 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமில் குறைச்சேன்னா எனக்கு டைமில் வந்து 16 ஹவர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஆனால் இப்போ நான் எவ்வளோ குறைக்க போகிறேன், 6 கிலோமீட்டர் தான் குறைக்க போகிறேன். ஸோ 6 குறைச்சேன்னா எனக்கு 48/13 வருமா. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, 4 இருக்கா. ஸோ 4ஆல் இந்த 48 -13 இது மைனஸ் பண்ணனா எனக்கு ஃபைனல் எவ்வளோ வரும்னா 4/13 வரும். ஸோ இப்போ டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸு, இது டவுன் ஸ்ட்ரீம் டைமு.
ஸோ இது ஸ்பீடு வச்சு நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸ்பீடு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 24/4. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 6 km/h வரும். ஸோ இந்த 6 வந்து நான் 72ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 12. ஸோ 12 அங்கே போச்சுன்னா 8. ஸோ 32/8 வந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 4 km/h. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த போட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 + 4 வந்து 10/2 5 km/h தான் போட்டோட ஸ்பீடு. சரிங்களா? ஸோ அது நார்மல் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 2 எடுப்பீங்க. இது 2க்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வேலையை கேன்சல் பண்ணுவீங்களே. ஸோ அதுக்கு இது ரொம்ப பெட்டரான அப்ரோச். சரிங்களா? பேசிக் மெத்தடுக்கு இந்த டைப்பில் இந்த மெத்தடு, இந்த ஷிஃப்டிங் மெத்தட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 84 km வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான், 140 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டலாக 4 hours 15 minutes ஆகுது. அண்ட் தென் 180 km வந்து அப்ஸ்ட்ரீம்லேயும் ஒரு 112 km வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போனால் டோட்டலாக 5 hours 45 minutes ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் டைம் வந்து டைரெக்டாக ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஹவர்ஸ் ப்ளஸ் மினிட்ஸ் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் பை போட் டு கவர் 208 km இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷிஃப்டிங்கில் போடலாம். 84 km வந்து அப்ஸ்ட்ரீமு, 140 km வந்து டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ டோட்டல் டைம் வந்து 4 hours 15 minutes இருக்கா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 4 hours 15 minutes 15/60. ஸோ 1 times இது 4 times. ஸோ 4 × 4 16 17/4 ஃப்ராக்ஷன் வரும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம், நம்ம இதை டேரெக்டாக மினிட்ஸில் எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 4 ஹவர்ஸ்னால் 240 minutes. அண்ட் தென் ஒரு 15னா 255 minutes. சரிங்களா? ஸோ 255 வந்து மினிட்ஸு. ஸோ இது வந்து எனக்கு டைம். ஸோ செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறேன், ஸோ செகண்ட் கேஸில் வந்து 180 km வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ ஒரு 112 km வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான். ஸோ டோட்டல் வந்து 5 hours 45 minutes. ஸோ 345 minutes. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 96 இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ 96 வந்து அப்ஸ்ட்ரீம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 28 வந்து லெஸ் ஆகிருக்கு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் தான் இப்போ நம்ம 0 கொண்டு போக முடியும். நான் இங்கே தான் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 112லேருந்து ஒரு 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 100. 84. ஸோ 84 அகைன் ஒரு 28 மைனஸ் பண்ணிங்கன்னா 56. அகைன் ஒரு 28 மைனஸ் பண்ணிங்கன்னா 28. ஸோ அகைன் 0. ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் 96 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 280 276. ஸோ 96 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 376 372. ஸோ 472 568. கரெக்ட் தானா? ஸோ 276. ஸோ 96 இன்வெஸ்ட் பண்ணால் 372. ஸோ 96 இன்வெஸ்ட் பண்ணால் 8. ஸோ 37 47 46 468. அண்ட் தென் ஒரு 96 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 568. ஸோ 564 வருமா? ஸோ 564 வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். இதில் 96 இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக எனக்கு 564 வருதா. ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 90 இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ 90 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 435 525 அடங்கக்கா மக்கா. ஸோ 90 435 525 90னா 615 அண்ட் தென் 705.
சரிங்களா. ஸோ நான் அப்ஸ்ட்ரீமில் வந்து ஃபைனலாக 564 கொண்டு வந்திருக்கேன். டைம் வந்து நான் 705 மினிட்ஸ்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ வரும்? ஸோ 564/705 × 16 வருமா? புரியுதுல, 705ங்கிறது மினிட்ஸு. ஸோ ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக × 60 போட்டிருக்கேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸு, இது வந்து 141ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 48 km/h வரும். சரிங்களா. இப்போது நான் இந்த டவுன் ஸ்ட்ரீம் வந்து 28 ஸ்விட் பண்ணி கடைசியாக 0 கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீமையும் 96 கொண்டு பண்ணி 564 வந்திருக்கு. ஸோ டைமும் அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ஷிஃப்ட் ஆகி ஃபைனலாக எனக்கு 705 வந்திருக்கு. ஸோ 564/705 × 60 வந்து 48 km/h. சரிங்களா. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 84/48 + 140 டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க, எக்ஸு. ஸோ டோட்டல் வந்து 255 மினிட்ஸா? ஸோ 255 மினிட்ஸ்னால் இப்போ இங்கே இதில் 17/4 போட்டுக்கலாம். ஸோ 17/4. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ், அகைன் 3 டேப்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 7, இது வந்து 4. ஸோ 7/4 எங்கிட்டு போச்சுன்னா 10/4ன்னு வருமா? ஸோ 140/x = 10/4. சரிங்களா. ஸோ இது 10 கேன்சல்னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 56 km/h. ஸோ 56 km/h என்னென்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 56 km/h. சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கானுங்க? டைம் டேக்கன் டு கவர் பை எ போட் 208 km தானே கேட்டிருக்கானுங்க. ஸோ போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு 56 + 48/2 வருமா? ஸோ 24, இது வந்து 28. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு 52 km/h. சரிங்களா. இப்போ எவ்வளோ கேட்டிருக்கானுங்க? 208 km தானே கவர் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஸோ 208/52. அப்போ எனக்கு டைம் எவ்வளோ ஆகும்னா 4 hours வரும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு எந்த போன 2 சம்மில் இருந்த ப்ராப்ளம் மாதிரி இதில் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 28, 96. ஸோ இது 28 இதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி கடைசி 0 ஆயிடுச்சு. சரிங்களா. இன்கேஸ் இதில் ஏதாச்சும் 2 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா போன 2 சம்மில் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா. ஸோ அகைன் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் வந்து 96 km குறையுது, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 28 km குறையுது. நீங்கள் சம் வந்து நல்லா சால்வ் பண்ணுறதா இருந்தால், ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த 28 இருக்குல்ல, ஸோ 28 வந்து 112ஓட மல்டிபிள் தான். கரெக்ட் தானே? ஸோ 112ஓட மல்டிபிள் தான் 28. ஸோ நான் அந்த 28 எத்தனை டைம் குறைக்கணும்னா 4 டைம்ஸ் குறைச்சா இந்த 112 4 டைம்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணனா அந்த 112 வந்து ரீச் ஆயிருமா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? 28 × 4 வந்து 112. அப்போது நான் 28 வந்து × 4 போட்டு மைனஸ் பண்ணனா சரியாக போயிருமா? இப்போ 28 வந்து குறையுதுங்க, 28 வந்து குறையுது. நான் என்ன செய்கிறேன்? 28 × 4 போடுறேன். அப்போது -112 வந்துடும். அப்போது பேக் 0 ஆயிருமா? ஸோ இங்கே × 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ இதே × 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இதே × 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 374 வருமா? சாரி 3 4 2 36 384 வரும்ண்ணே. ஸோ 384 வருதா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 6, ஸோ 564 இங்கே வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி இங்கே 90. ஸோ 90 × 4 வந்து 360. ஸோ 360 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 50705 இது வந்துருச்சா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி, அதாவது இதில் டிவிசிபிள் ஆகிற மாதிரி அந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி டேரெக்டாகவே பண்ணலாம். ஸோ 28 × 4 வந்து 112. ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டுலேயும் 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணி ஷிஃப்ட் பண்ணணும். என்ன செஞ்சுருக்கேன்? 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். சரிங்களா. ஸோ 4 ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ 28 × 4 வந்து 112. அதே மாதிரி 96 × 4 போட்டிங்கன்னா 384 வரும். ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 564. இது எப்படின்னா 1 2 3 4 இதை மூணுலேயுமே 4 தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ அதனால தான் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த 112 0 ஆகிறதுக்கு. ஸோ ஃபைனலாக எவ்வளோ வரும்? 564/705 வருமா? ஸோ ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 48 km/h வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஃப்ரேம் பண்ணி போட்டிங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 56 km/h வரும். ஸோ போட்டோட ஸ்பீடு 52. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 208 km கவர் பண்ண கேட்டிருக்காங்களா? ஸோ 208/52 வந்து 4 hours. சரிங்களா.
ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ஒரு 5 சம் போட் அண்ட் ஸ்பீடில் இருக்கிற சம் பார்த்துருப்போம். ஷிஃப்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுங்கிறத. ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு மெதுவாக சொல்கிறத கேட்டுட்டு இதே டைப்பான சம்ஸை வந்து நீங்களே செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கீப் லேர்னிங் அண்ட் டூ யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த மெயின்ஸ்க்கு முன்னாடி நான் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன். டூ யுவர் சப்போர்ட், கீப் ஸ்டடிங். தேங்க்யூ ஆல்.